வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை, அதுவும் ரியல் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1990களில் ஜே.கே. ரவுலிங்னு ஒரு அம்மா ஸ்காட்லாந்துல உள்ள எடின்பரோன்னு ஒரு இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பதான் விவாகரத்து ஆணுச்சு. அரசாங்கம் கொடுக்கிற அந்த சமூக நல உதவியை வச்சுதான் அவங்களும் அந்த சின்ன குழந்தையும் உயிர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பேங்க்ல பணம் சுத்தமா காலி. சில சமயம் பொண்ணுக்கு ஒரு சூடான ஒரு கப் டீ வாங்கி கொடுக்கறது கூட பெரிய சவாலா இருந்துச்சு. இந்த மாதிரி எதுவுமே சரியில்லாத நேரத்துலதான், குழப்பமான நேரத்துலதான் அவங்க கற்பனை பண்ணி வச்சிருந்த அந்த மந்திர உலகத்தை பத்தி எழுதி கொண்டிருந்தாங்க. அதுதான் ஹாரி பாட்டர் அண்ட் பிலாசபர் ஸ்டோன் என்ற புத்தகம். கடைசியா புத்தகத்தை எழுதி முடிச்சாச்சு. அந்த புத்தகம் 90,000 பக்கங்களை கொண்டதா இருந்தது. அத எல்லா பதிப்பகங்களுக்கும் அனுப்பணும்னா அந்த பிரதியை நம்ம ஜெராக்ஸ் எடுக்கணும். ஆனா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இல்லை. அதனால ஒவ்வொரு பதிப்பகத்துக்கும் அனுப்பும் பொழுதும் முழு கதையையும் தன்னுடைய கையாலேயே டைப் பண்ணி அத பிரிண்ட் எடுத்து அனுப்புனாங்க. ஆனா இந்த கதை உடனே வெளியாயிடுச்சா? இல்ல. இதை பார்த்த டஜன் கணக்கான பதிப்பகங்கள் பல முறை திருப்பி அவங்க கிட்ட அனுப்பிட்டாங்க. ஆனா ரவுலிங் சளைக்கவே இல்லைங்க. திரும்ப திரும்ப மீண்டும் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா லண்டன்ல இருந்த ஒரு சின்ன ப்ளூம்ஸ்பரின்ற பதிப்பகம் இத பார்த்தாங்க. அந்த பதிப்பகத்தோட முதலாளிக்கு இது மேல ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. ஆனாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை பார்த்தாரு. அங்க அவரோட 8 வயசு பொண்ணு அந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை அவளால கீழே வைக்கவே முடியல. ஒரு சின்ன குழந்தை கொடுத்த ஆர்வம் ஒரு பெரிய முடிவையே மாத்திருச்சு. இந்த ப்ளூம்ஸ்பரி பதிப்பகம் முதல்ல $4,000 அட்வான்ஸை கொடுத்து இந்த புத்தகத்தை வெளியிட சம்மதிச்சாங்க. பல்லாயிரம் நிராகரிப்புக்கும் கடுமையான வறுமைக்கும் மத்தியிலையும் ஜே.கே. ரவுலிங் ஒரு முறை கூட அவங்க பேனாவை கீழே வைக்கல. கையில் பணம் இல்லாவிட்டாலும், நகல் எடுக்க முடியாவிட்டாலும், தனது படைப்பை ஒவ்வொரு முறையிலும் தனது கையாலேயே டைப் செய்து அது சரியான நபரிடம் சேரும் வரை அவங்க ஓயவே இல்லை. இன்று அவர் செய்த அந்த முயற்சி தான் உலகையே வியக்க வைக்கும் மாபெரும் வெற்றியாக மாறி இருக்கு. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நம்மள யாருமே ஏத்துக்க மறுத்தாலும் சரி, நம்ம வேலையை மட்டும் நம்ம விடவே கூடாது. நம்ம கிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் இந்த உலகத்தையே ஒரு நாள் நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க?